மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு இந்த ஓஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா தக்காகி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி நம்ம பைப்பு கனெக்ஷன் இருக்குது அதில் வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இங்கே 2 பட்டன் மாதிரி இருக்குது. ரசித்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதை போட்டுக்கலாம். இதை இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரோல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் போட்டு வந்து திருப்பிக்கலாம். அதுக்காக ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் இந்த சுற்றுறதுக்காக இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இன்லெட்லேயே வந்து உங்களுக்கு இது வந்து குழா நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா குழாவில் அப்படியே டேரெக்டாக சொருகிற மாதிரியான ஒரு இன்லெட் இது. இது வேணாம் அப்படின்னா இப்படி நீங்கள் கைட்டிக்கலாம், இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இது தேவை கிடையாது, இது வெளில எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி டேரெக்டாக இருந்தாலே போதும். அதாவது குழாவை இருக்குது பார்த்தீங்களா, குழாவில் வந்து நம்ம இது சொருகிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஸோ இதுக்கு பின்னாடி இங்கே இருக்குது பாருங்கள், இதில் வந்து இப்படி சொல்லிக்கலாம். இப்போ நம்ம குழாயில் இன்புட் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த கவரை போட்டுக்கலாம். கவரை போடும்போது உஷாராக இது உள்ளே போட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு முடிஞ்சிச்சிங்களா. இந்த சைடில் இந்த லிவர் இருக்குது பாருங்கள், இந்த லிவரை வந்து ஓகேவா ஃபைனலாக வெளியில் இழுக்கும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக இழுத்துகிட்டே போகலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வேறு மாதிரியான ஒரு மவுண்டிங் இருக்குதுங்க. இங்கே இது வந்து பில்டர் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்குற மவுண்டிங்கு. ஸோ இப்படி ஒரு மவுண்டிங் வந்து அவர் கொடுத்துருக்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கிட்டவா ஐயோ. ஸோ இந்த மாதிரி வந்து மவுண்டிங் கொடுத்துருக்குறாரு. இந்த மவுண்டிங் வந்து நம்மளும் இதில் வந்து ஃபிட் ஆகாது. மவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு மவுண்டிங் வேணும். இந்த மவுண்டிங்லாம் வந்து இங்கே விற்கிது. என்ன ஒரு 300 நம்ம ஊர் காசுக்கு வரும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு சாலிடாக வந்து ஒர்க் ஆகும், அவ்வளோதான். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த குழாயில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது மவுத்தில். இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இதில் வந்து இப்போது இது இருக்கு பாருங்கள், இங்கே வா கிட்டோ. ஸோ இங்கே அவ்வளோதான், தண்ணியே வந்து நீங்கள் லீக் ஆகாது உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணுறேன். உள்ளேருந்து கேஸ் வந்துட்டு இருக்குது, ஏர் வந்துட்டு இருக்குது. இப்போ புரியுது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டு, ஸோ இது வந்து ஸ்டாப்பு, ஸோ இந்த மாதிரி கார் கழுவுறதுக்கு ஒரு மோடு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷவர் மாதிரி ஒரு மோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தரையெல்லாம் கழுவுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோடு வந்து நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற பெரிய யூனிக்னஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒயரிங் இருக்குது இல்லைங்களா, அது இந்த மாதிரி வந்து மடியாது. அந்த மாதிரி வந்து மடியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ப்ராடக்ட்டோட யூனிக்னஸ். சரி, இந்த ப்ராடக்ட் எப்படிப்பா வாங்குறது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பீங்க. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் ஊருக்கு இம்போர்ட் பண்ணுறதுன்றது கிட்டத்தட்ட எனக்கு இப்போ வழி தெரியல. மேபி டிஹெச்எல் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் டிஹெச்எலோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டே 3500 தான். உங்களுக்கு டிஹெச்எல்லே ஒரு 4000 5000 வந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒர்க்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஜப்பானுக்கு டூரிசமாக வரீங்க, இல்லை நீங்கள் ஜப்பானில் இருந்துட்டு இருக்கிறீங்க, ஊருக்கு போகும்போது ஏன்னா வாங்கிட்டு போகணும், பெஸ்ட்டாக வாங்கிட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்கிட்டு போனீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். ஹோப் இந்த ஒரு காணொலி மூலிமா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஜப்பானில் இருக்கிற ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ லைனப் வந்து ரொம்ப நிறைய இருக்குங்க. நிறைய காணொலிகள் வர அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். பை பை.